ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இதனிடையில தேமுதிக யார் பக்கம் போக போறா? இந்த ஒரு கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவே இல்லை. தேமுதிக சார்பில் இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நாங்க ஒரு பக்கம் திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறோம், ஒரு பக்கம் அதிமுக கூட, இன்னொரு பக்கம் புதுசா எங்களுக்கு ஒரு கட்சி ஆஃபர் கொடுத்துருக்காங்க, தமிழக வெற்றி கழகம். சோ 3 கட்சி கட்டி எங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து இங்க பதில் வந்திருக்கு. திமுக கிட்ட கிட்டத்தட்ட 20 தொகுதியை நாங்கள் கேட்கிறோம். அதிமுக எங்களுக்கு 30 தரன்றாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு 50 தருது. இப்படியாய் தேமுதிகவுடைய விளையாட்டுகள் நல்லா சூப்பரா என்ன பண்றாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான கல நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக இன்னமும் தன்னுடைய கூட்டணி கட்சியில சூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. எந்த கூட்டணிக்குள்ள போக போறோம் அப்படின்றத தேமுதிக இதுவரைக்கும் சூஸ் பண்ணவே இல்லை. ஜனவரி மாசத்துல நாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். இடையில ஒரு மாசம் தானே இருக்கு, இத்தனை நாள் வெயிட் பண்ணீங்களா, இந்த ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னு தேமுதிக தலைமை அலுவலகத்துல இருந்து தகவல் வந்துருக்குதான் இருக்குது. இப்படியா இருக்கும் பொழுதுதான் ஒரு பக்கம் தேமுதிகவை தாம் பக்கம் இழுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முனைப்பு காட்டுறாரு. ஏன்னா நீங்க என்டிஏ கூட்டணி எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டுல யாருமே வியாபாரம் பண்றதுக்கு வரவில்லை. அடிக்குது அந்த கூட்டணி. வெறும் பாஜக அதிமுக 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதாவது கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு, இன்னும் ஏசி சண்முகம் இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்காரு, அதை விட்டுருங்க. ஆனா தேமுதிக நம்ம கூட இருந்தாங்க, ஆனா விலகி போயிட்டாங்க. அவங்க நம்ம கூட இருந்தா வட மாவட்டங்கள்ல இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. ஏன்னா தேமுதிக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது. பாஜக கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து இவங்க ஒரு அணியை உருவாக்குனாங்க, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. அப்போ தேமுதிக தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தது. அப்போ அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியே கொடுக்கப்பட்டது, ராஜ்யசபா சீட்டு தரமா அப்படின்னு. ஆனா கொடுத்த வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றினாரா அப்படின்னா இல்லவே இல்லை. எங்களுக்கு துரோகம் பண்ணாரு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து என்ன பண்ணாரு, டாடா காமிச்சிட்டாரு. அதனால நாங்க இப்போ அவருக்கு டாடா காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீர் கொண்டு எழுந்தாங்க. இருந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் போய் ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க, பூத் கமிட்டி மெம்பர்களை போய் சந்திச்சாங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஏன்னா எல்லாரும் கோரிக்கை வச்சது என்ன அப்படின்னா, திமுக கூட கொஞ்சம் கூட்டணி வைப்போமா, இந்த வாட்டி வச்சு நம்ம அங்கீகாரத்தை இழந்துட்டோம். ஒரு காலத்துல கேப்டன் இருக்கும் பொழுது தேமுதிக அப்படின்றது தவிர்க்க முடியாத சக்தியா இருந்தது தமிழ்நாட்டு அரசியல். ஆனா இன்னைக்கு அந்த பேரே இல்ல. திரும்பவும் நம்ம அங்கீகாரத்துக்கு வரணும் அப்படின்னா ஜெயிக்கிற பக்கம் போவோம், திமுக கூட்டணி பக்கம் போவோம், திமுக கூட்டணி பக்கம் போயிட்டு நமக்கு அங்கீகாரத்தை பெற்றுட்டு வந்துருவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நீங்க அதிமுக கூட கூட்டணி வைக்காதீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி கூட கூட்டணி வைக்காதீங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட கூட்டணி வைக்காதீங்க, ஆள்கிற கட்சி திமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பலதரப்பட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க, கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சு பார்த்தாச்சு, அதிமுக கூட கூட்டணி வச்சு பார்த்தாச்சு, திமுக கூட கூட்டணியே வச்சது இல்லையே, ஒரு வாட்டி வச்சு பார்ப்போமே வாங்கல அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சோ இதை ஆலோசிச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஒரு கணிசமான ஒரு முடிவை எடுப்பாங்க, நல்ல விதமான முடிவு எடுப்பாங்க. ஏன்னா கட்சி அங்கீகாரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சுன்னா திரும்பவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுது கட்சி எப்படி ஒரு செல்வாக்கு மிக்க கட்சியா இருந்ததோ அதை நான் கட்டமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கு. இன்னைக்கும் தொண்டர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. கேப்டனுக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அதை நீங்க மாத்தவே முடியாது. ஏன்னா கேப்டனுக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த், இப்போ அடுத்தபடியா அவங்களுடைய மகன் பிரபாகரனும் என்ன பண்ணிட்டாரு, இறங்கிட்டார் அரசியல்ல, இளைஞரணி தலைவரா அவரு இறங்கிட்டார். சோ ஆக மொத்த இப்போ தேமுதிகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரே எண்ணம் தான் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் மத்தியில இருக்குது. தன்னுடைய மகனையும் அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற ரேஞ்சில். இதுக்காகவே விஜயகாந்த் தொகுதியான ரிஷிவந்தியம் அதே போல விருதாச்சலம் இந்த 2 தொகுதிகளில் தன்னுடைய மகனை நிப்பாட்டி எம்எல்ஏவை ஆக்கிரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப முனைப்போடு இருக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட விஜயகாந்துடைய மகன் பிரபாகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சொற்ப வாக்கு இருந்ததுல அவர் என்ன பண்ணார், தோத்தார். ஸோ அது அதிக ரொம்ப வாக்கு வித்தியாசத்துலலாம் அந்த பண்ண ஒரு தோக்கலை. ஸோ அதனால இன்னமும் வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் நம்புறாங்க. அதனாலதான் விருதாச்சலம் இல்ல ரிஷிவந்தியம் இந்த 2 தொகுதியில எதனா ஒரு தொகுதியில நிக்க வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, கணக்கு போட்டு இருக்காங்க. இதனிடையில தான்
கூட்டணி யாரு கூட அமைக்கிறது. ஏன்னா இப்ப நீங்க தேமுதிக எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி இல்லாம தனித்து நின்று ஜெயிக்க முடியுமானா முடியவே முடியாது. அதனால கூட்டணி அப்படின்றது ஒண்ணு அவசியம். அது திமுக கூட்டணியா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியா, இல்ல விஜய் கூட கூட்டணியா அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. திமுக கிட்ட எங்களுக்கு 20 சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு டிமாண்ட் ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. ஆனா இங்க அதிமுக 30 சீட்டு தரேன் நீங்க வந்துருங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் நாங்க 50 சீட்டு தரோம் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தேமுதிகவுக்கு கொஞ்சம் டிமாண்ட் மார்க்கெட்ல ஏறி தான் இருக்குது. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இப்ப நீங்க திமுக கூட்டணி எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அவசியமே இல்ல. தேமுதிக வந்தாலும் வரலனாலும் இவங்கள தான் ஜெயிக்க போறாங்க. ஒருவேளை தேமுதிக திமுக கூட கூட்டணி உள்ள போனா ஆதாயம் தேமுதிக கண்டி திமுகவுக்கு இல்ல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்படியா இருக்கச்சதான் தேமுதிகவை தன் பக்கம் இழுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி 30 சீட்டு தரேன் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுகவை நம்பி எடப்பாடி பழனிசாமி நம்பி தேமுதிக போகுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டுதான் நீங்க என்ன பண்ணீங்க, எங்களுக்கு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தீங்க. ஆனா நீங்க தரல. இப்போ 30 சீட்டு தரேன்றீங்க. எதன் அடிப்படையில நாங்க உங்க நம்பி வருது? ஒருவேளை நாங்க உள்ள வந்துட்ட பிறகு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்ட பிறகு 30 சீட் தர முடியாது, 25 தான், 20 தான் குறைச்சிங்கன்னா என்ன பண்றது? அதுவும் இல்லாம நாங்க கேட்கிற தொகுதியை கொடுக்காம எந்த இடத்துல தோப்போமோ அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைல்ல. அதனால தேமுதிக இந்த விஷயத்துல ரொம்ப அலசி ஆராய்ஞ்சுதான் முடிவெடுப்பாங்க. அடுத்தபடியா விஜய் அவர்கள் 50 சீட்டு தர வாமா அப்படின்னு என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. ஏன்னா நீங்க அதிகப்படியான சீட்டு கொடுக்கறதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பக்கம் போவாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா இந்த தேர்தல் தேமுதிகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். அங்கீகாரத்தை பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இப்போ தேமுதிக இருக்கிறாங்க. ஒருவேளை ஏன்னா இந்த தேர்தலையும் அதிகப்படியான சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் போனா அவங்களுடைய நிலைமை எப்படியா இருக்கும், ஜெயிக்க போறாங்களா தோக்க போறாங்களா அப்படின்றதுதான். சோ இப்போ திமுக பக்கம் இருந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ் என்னன்னா 9 சீட்டு தரும் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முடிவா இருக்கிறதா இங்க தகவலும் நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ தேமுதிக எந்த நிலைப்பாடுல இருக்க போறாங்க, 9 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு எடுத்துக்கிட்டு கட்சி அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள போறாங்களா, இல்ல அதிகப்படியான சீட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பக்கமோ இல்ல தமிழக வெற்றி கழக பக்கமோ போயிட்டு இழந்த அங்கீகாரத்தை திரும்பவும் இழக்க செய்து கட்சியை இன்னும் கீழே கொண்டு போக போறாங்களா அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, தேமுதிக பக்கம் இருந்து என்ன தகவல் வருதுன்னா அந்நியார் எங்களை கைவிட மாட்டாங்க, நிச்சயமா அவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஏன்னா கட்சியுடைய எதிர்காலத்தை நோக்கியும் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளினுடைய எதிர்காலத்தை நோக்கியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தான் இங்க சொல்லப்படுது. ஏன்னா நீங்க கட்சி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணாங்க, நிர்வாகிகள் பட்டியலை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ பழைய நிர்வாகிகளா கொஞ்சம் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்க கோவத்தை வெளிப்படுது. இப்ப நல்ல தம்பி அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இளைஞரணி பதவி தரல, செயற்குழு பொதுக்குழு அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. ஆனா தேமுதிக இருக்கேன் ஆனா விலக மாட்டேன், ஏன்னா என்னோட அங்கீகாரத்தை அவங்க பறிச்சிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சில் அவருடைய அதிருப்தியை வெளிப்பட்டது. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் திரும்பவும் கட்சி இன்னும் தோக்குற நிலைமையிலே இருந்து ஒண்ணு பாஜக அதிமுக கூட்டணி பக்கமோ போயிட்டு இல்ல விஜய் பக்கமோ போயிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை தோத்துட்டாங்கன்னா கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் பேக் அடிப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி மாசம் என்ன மாதிரி ஒரு முடிவு அறிவிப்பார், திமுக கூட்டணியா இல்ல அதிமுக பாஜக கூட்டணியா இல்ல விஜய் கூட மூன்றாவது அணியா, இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.